ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம். வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி இருக்குது. அதில் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். அக்கா வந்து ஊருக்கு போகிறாங்க, அவங்க வந்து பச்சை மிளகா பறிச்சுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரி, எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதில் எவ்வளோ இருக்குது செடியிலன்னு சொல்லிட்டு பறிக்கலாம் வாங்க. ஒரே ஒரு செடி தாங்க இது. நான் நட்டு வச்ச செடியெல்லாம் எதுலேயுமே வந்து மிளகா அவ்வளோ இல்லை. அது செடியே வளரல, அப்படியே ஊசி ஊசியாக செடி வந்து அப்படியே நின்றுடுச்சு. இந்த தானாக முளைச்ச செடி தாங்க அந்த மிளகாய் செடி. அதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஏற்கனவும் தானாக முளைச்சித்தாங்க அங்கே ஒரு செடி. அதில் பார்த்திங்கன்னா நிறையா காய் தாங்க இருந்தது. அதுவும் இந்த மாதிரி தான் தானாக அதுவாக வளர்கிற செடிங்க எல்லாமே வந்து நல்லா காய் கொடுக்குது. நம்ம நட்டு வைக்கிற செடியெல்லாம் வந்து அது எல்லாமே நம்ம பண்ணுறோம், அதை பார்க்குறோம், செடிக்கு உரம் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம், அதனால் காய் சரியாக வரலை. இது தானாக முளைச்ச செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாய் வருது. திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்லேயே செம்பருத்தி செடியில் வந்து பார்த்திங்கனாக்கா மிளகாய் நிறையா முளைச்சிருக்கு. அதை எடுத்து பிடிங்கி நடணும் வேறு இடத்துல. இதில் விதை எடுத்து வச்சுருக்கேங்க. விதை வந்து நம்ம திரும்ப போட்டு விடலான்னு சொல்லி வச்சுருக்கேன். நம்ம நட்டு வைக்க வேண்டாம், மிளகா விதை அப்படியே தூவி விட்டோம்னா செடி வளரும்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம நட்டு வைக்கிறது எதுவுமே சரியாக வரமாட்டேங்குது. இந்த மாவு பூச்சியால் தாங்க, மாவு பூச்சி நிறைய வந்துடுதுங்க, செடி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுது. ஒரு செடி தாங்க நல்லா அந்த மழை வந்தோடனே நல்லா செடி ஃபுல்லாக சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் செடி சின்னதாக தான் இருந்தது. மழை வந்தோடனே நல்லா செடி பெருசாக ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூ காய் எல்லாம் வந்து காய் நல்லா மிளகாய் வந்து நல்லா பெருசாகவே ஆயிடுச்சு. இலை ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கிறதுனால நமக்கு மிளகாய் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அது வந்து 1/4 கிலோ இருக்குங்க மிளகாய். இந்த செம்பருத்தி செடியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு செடி இருக்குது பாருங்கள், பக்கெட்டில் மிளகாய் செடி தாங்க அது எல்லாமே. இதோட விதை தான் எடுத்து தூவி விட்டேன். பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா சூப்பராக முளைச்சிருக்கு. செம்பருத்தி பூ பாருங்கள், ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்கு. பறிக்க பறிக்க வந்துக்கிட்டே இருக்குங்க காய் நிறையா. பார்த்தீங்களா எவ்வளோ மிளகாய் இருக்குது. கொஞ்சம் பழுத்ததும் இருக்குது, அது விதைக்காக கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.